1 hour ஊற வச்ச பச்சை பயிறு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், இஞ்சி, உப்பு, தக்காளி போடுறேன், இன்னும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இப்போ இதை 2, 3, 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதுலேருந்து இந்த தண்ணியை எடுத்து தனியாக ஒரு எண்ணத்தில் வச்சு ரசம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அதோட இந்த வெந்த 2 தக்காளியும் எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தக்காளியை தோலி எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த மீதியை பருப்பை நல்லா மசிச்சு விட்டுலாம். அந்த இஞ்சி, தக்காளி, பயத்தம்பருப்போடு மசிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிட்டா இப்போ நம்ம பருப்பு கடைசல் தயாராகிடுத்து. இது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கா? இப்போ ரசம் பண்ண போகலாமா? பயிரோட வேக வச்ச தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதோட மிளகு, சீரகம், தனியா அண்டு ஒரே ஒரு வெத்தமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கீரின பச்சை மிளகாய் 2, கடுகு வெடிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். சூப்பராக இருக்குது. இதோட நம்ம வேக வச்ச பயிறு தண்ணி அதையும் சேர்த்துடலாம். இதோட சூப்பராக இருக்கும் அப்போ தான் ரசம். இதில் தனியாக தக்காளி தான் சேர்க்க வேண்டாம், நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இது ஒரு பியூர் ரசம் தான். பருப்பும் இருக்குதில்ல, அந்த பயிரும் இருக்குதில்ல. ரசம் சூப்பராக கொதிச்சோடனே கொத்தமல்லி போட்டுடலாம். நெய்யில் சீரகம் தாளித்து கொட்டினா நம்ம பயிறு ரசம் தயாராகிடுச்சு. மிக்க நன்றி, வணக்கம்.